Sri Lanka will call Platinum 1 a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum 1, the finest address in Colombo. புத்தளம் மாவட்டத்தின் மீனவர்கள் கடும் சீற்றத்துடனான கடலுக்குள் செல்வார்களா? தொடர்ந்து ஆராய்ந்து நமக்கு தகவல் கிடைக்கும். அடுத்து நாங்கள் அம்பாறை மீனவர்களுடைய சூழல் எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக நமது பிராந்திய செய்தியாளர் UL மப்ரூக்குடன் தொடர்பை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் மப்ரூக். வணக்கம் கஜமோகன். தற்போது அம்பாறை மாவட்டத்தில் மழை 2 நாட்கள் ஓய்ந்துள்ள போதும் கடல் கொந்தளிப்பு இன்னும் ஓயவில்லை கொடுத்திருக்கிறது. அதனால் இன்னும் கடல் தொழிலாளர்கள் தங்களுடைய தொழிலில் முழுமையாக ஈடுபடவில்லை. குறிப்பாக ஆழ்கடல் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கரைவரை மீனவர்களும் தாங்கள் கடலுக்கு சென்று இன்னும் ஒரு வாரமாகிறது என்று கூறுகின்றார்கள். காரணம், கரைவலை மீனவர்களுக்கு பொருத்தமான கடல் நிலை காணப்படவில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த கடல் நீரோட்டம் கரைவலை மீனவர்களின் தொழிலுக்கு பொருத்தமானதாக இல்லை என்று தெரிவிக்கின்றார்கள். அதேபோன்று அந்த வெளி இணை படகுகள், வெளி இணை இயந்திர படகுகள் ஒரு சில நேற்றைய தினம் தொழிலுக்காக சென்றிருந்த போதும் அவர்களுக்கு குறித்த எதிர்பார்த்த அளவு மீன்கள் கிடைக்கவில்லை என்றும் கடலின் கொந்தளிப்பு அதிகமாக காணப்பட்டதால் அவர்கள் தொழிலுக்கு சென்ற ஒரு சில மணி நேரத்தில் மீண்டும் திரும்பியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் வயல்வெளிகளில் ஏற்பட்டிருந்த வெள்ளம் ஓரளவு வடிந்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். இருந்தாலும் நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று அம்பாறை மாவட்டத்தில் கடந்த போகத்தோடு ஒப்பிடும் போது கடந்த வருடம் இன்றைய திகதியில் டிசம்பர் மாதத்தில் 2 மாத பயிர்களாக இருந்தன. இப்போது 1 மாத பயிராகவே இருக்கிறது. காரணம், மழை கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் பிந்தி விதைத்தார்கள். அதனால் சிறிய பருவத்து பயிராக இருப்பதால் அந்த பயிர்கள் அதிகமாக வெள்ளத்தில் தாக்கமடைந்திருப்பதாக காணப்படுகின்றன. இப்போது மாலை வேளையிலிருந்து அதிகாலை வரை அதிகமான குளிருடனான காலநிலை காணப்படுகின்றன. அம்பாறை மாவட்டத்தில் காலநிலையாக காணப்படுகின்றன. இப்போது மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை என்றாலும் கூட நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று அம்பாறை மாவட்டத்தில் அதிகளவு மீன்களின் விலை உயரவில்லை. காரணம், ஏற்கனவே நாம் பல முறை இந்த விடயத்தை நாங்கள் பேசியிருக்கின்றோம். அம்பாறை மாவட்டத்தில் குறிப்பாக ஒலிவில் மீனவ துறைமுகம் அமையப்பெற்றதன் பின்பு இங்கு பாரிய அளவிலான குளிரூட்டப்பட்ட களஞ்சியல் சாலைகள் காணப்படுவதால் மீன்களை களஞ்சியப்படுத்தி அசாதாரண காலநிலை நிலவுகின்ற போது அல்லது மீன்கள் கிடைக்காத போது அவைகளை சந்தைக்கு விடுகிறார்கள். மீன்கள் சாதாரண காலங்களில் கிடைக்கின்ற விலைகளிலேயே தற்போது கிடைக்கப்படுகின்றன. கஜமோகன். மப்ரூக், அண்மை காலங்களிலே கேள்விப்பட்டிருந்தோம் கிழக்கு மாகாண கடல் அரிப்புகள் பற்றி. தற்போதைய சூழல் எவ்வாறு இருக்கின்றது? நேற்று முன்தினம் கடல் அரிப்பு அதிகமான கொந்தளிப்பு காணப்படுவதால் கடல் முன்னோக்கி நகர்ந்து வருவதை காணக்கூடியதாக உள்ளது. வழமையாக கடல் கொந்தளிப்பு காணப்படும் நாட்களில் சற்று கடல் அரிப்பு ஏற்படும். பின்னர் அந்த கடல் அரிப்பு இல்லாமல் மறைந்து விடுவதும் வளமையாக இருப்பதுண்டு. நன்றி மப்ரூக். நன்றி. அண்மையில் நிலவிய வானிலையில் தற்போது மாற்றம் ஏற்பட்டுள்ளதை நாங்கள் எமது பிராந்திய செய்தியாளர்களுடைய தொடர்ச்சியான தொடர்பில் அவதானித்து வந்திருக்கின்றோம். எனவே இது தொடர்பாக முல்லைத்தீவு நிலைமை எவ்வாறு இருக்கிறது? மீண்டும் இணைகிறோம் ஸ்கைப் தொழில்நுட்பத்தோடு இணைந்து நமக்கு தகவல் தருவதற்கு செய்தியாளர் வி மதிவாணன் எங்களோடு. வணக்கம் மதிவாணன். வணக்கம். நான் முல்லைத்தீவு நகரத்திற்கு அண்மையில் உள்ள கடற்கரையில் இருக்கின்றேன். இன்று கடல் சற்று கொந்தளிப்பால் கடலுக்கு செல்லவில்லை.